அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பினவர். கீழே 10ஆம் வசனத்தில் தேமாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது 8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் உடனடியாக தன்னுடைய உடன் ஊழியனாய் இருந்து பின்வாங்கி போனதான தேமாவை குறித்து ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைத்து விரும்பி, அல்லது இந்த உலகத்தினுடைய கன மகிமையை அவன் விரும்பி என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். நல்ல ஆரம்பம், நல்ல ஒரு ஆரம்பித்து கடைசியில எப்படி முடிக்கல அப்படின்னா, தேமா முடிக்கல, பேக் ஸ்லைடிங் அப்படியே உள்ளார வந்துருச்சு பாருங்க. அருமையானவர்களே, நாம் ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். நம்மளுடைய பந்தய பொருளை, நம்மளுடைய அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை ஒரு காலம் நாம் இழந்துடக்கூடாது. அந்த இட்டர்னல் லைஃப. எபேசிற்கு எழுதின நிருபம், ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். எபேசிற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். பிரியமானவர்களே, என்னுடைய பைபிள்ல உண்டான எனக்கு பிரியமான வசனங்கள்ல இது எனக்கு பிரியமான ஒரு வசனம். 7ஆம் வசனம், எபேசியர் 2:7. உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, மோஸ்ட் ஹை பிளேஸ், உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார செய்தார். நான் ஒரு காலம் நம்மளுடைய குடியிருப்பை நான் மறந்துடவே கூடாது. நான் அங்கதான் இருக்கேன். நான் இங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக இருக்கேன். என்னுடைய ஆவியில என்னுடைய குடியிருப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் நான் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கேன். இந்த பூமியில நான் இருக்கேன். எதுக்காக ஆண்டவர் என்ன பூமியில வைத்திருக்கிறார்? நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு பரலோகம் போறதுக்கா? இன்னொன்னு, குமாரனுடைய சாயலை, வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளணும். மண்ணானவனுடைய சாயலை நாம் களைந்து வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும்படிக்கு இந்த பூமியில இருக்கும். அதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். அதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம ஒவ்வொரு நாளாய் நம்மளுடைய உள்ளான மனுஷன்ல நம்ம புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஸோ அந்த ப்ராஜெக்டுக்காக தான் நம்ம இந்த பூமியில இருக்கோம். நாம் எங்க இருக்கோம் அப்படின்னா உன்னதங்களில். ஆனால் உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்மை பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படியாவது கீழே தள்ளணும். அவனுடைய வஞ்சனை தந்திரம். நான் விழுந்துட்டேன், நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் விழுந்துட்டேன், நீ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கியா, உன்னை உட்கார விடக்கூடாது, உன்னை எப்படியாவது இழுக்கணும். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. 4ஆம் வசனத்தை பாத்தீங்களா? ஆதி முதற்கொண்டு சாத்தானுடைய வேலை என்ன? ஆதி முதற்கொண்டு அந்த வலு சர்ப்பத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, தலை முடிஞ்சிருச்சு, தலை நசுக்கப்பட்டாயிடுச்சு. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து அந்த வலு சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிட்டார். இப்ப இந்த வால் என்ன செய்யுது அப்படின்னா, காலாகாலமாய் ஆதியில என்ன செஞ்சது அப்படின்னா, வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை இழுத்து எங்க தள்ளிட்டு? பூமியில் விழ தள்ளிட்டு.
இது ஏதோ ஒரு காலத்துல நினைச்சிட வேண்டாம். நோ 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 நோ. இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, பிசாசு ஆனவனுடைய வேலை, ஒரு வேலை என்ன அப்படின்னா, வானத்தின் நட்சத்திரங்களை. யார் அந்த நட்சத்திரம்? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த நட்சத்திரம். ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமுக்கு 2 வகையான வாக்கு, 2 ப்ராமிஸ் பண்ணார். யாருக்கும் நமக்கு தெரிந்ததுதான். ஒரு ப்ராமிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னார். அதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால என்ன கூடுமா அப்படின்னா, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னார். ஓகே, ஒரு சந்ததி. இன்னொன்று, மணலத்தினையாய் உன்னுடைய மணலை பார், அது நீ என்ன கூடுமோ? ஆண்டவரே இயலாதே. உன்னுடைய சந்ததி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னார். அப்ப ஆபிரகாமினிடத்திலிருந்து 2 சந்ததி. ஒன்னு வானத்தின் நட்சத்திரங்கள், இன்னொன்று ஒன்று ஆவிக்குரிய சந்ததி, இன்னொன்று அவள் எப்படி 2, ஒன்று ஆகாரிடத்தில் ஒன்று பெற்றவன், இன்னொன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சாராயின் இடத்திலிருந்து ஈசாக்கை பெற்று 2 சந்ததி உருவகமாய் வந்தது போல, விசுவாசத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியில் 2 சந்ததி. ஒரு சந்ததி ஆகாய வானத்துள்ள நட்சத்திர மார்க்கம். இன்னொரு மார்க்கம் என்ன? இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை எதுக்காகவே விசுவாசிக்கிறவர்கள் என்னால், மண்ணுக்காகவே, இம்மைக்காகவே, வைத்து பொழப்புக்காகவே, சாப்பாட்டுக்காகவே, போஜனத்துக்காகவே, வீடு வாசல் சுகம் லக்ஸரியா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும், சுகித்திருக்கணும், இதற்காகவே, இந்த இம்மைக்காகவே இயேசுவினிடத்தில் விசுவாசம். எஸ், எக்கச்சக்கம். இப்படி ஒரு சந்ததி. அன்னைக்கு எப்படி ஆபிரகாமுக்கு 2 சந்ததி சொல்லப்பட்டது? ஒன்று ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்கள், இன்னொன்று பூமியிலுடைய மணலத்தனையா இருப்பது போல, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எப்படி விசுவாசிக்கிறவர்கள் ஒரு மார்க்கத்தார். யார் அப்படின்னா, உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள். அவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திர மார்க்கங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பூமியினுடைய மண்ணுக்குரியவர்கள், மண்ணுக்காகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், மண்ணுக்காகவே இயேசு தேடுகிறவர்கள், போஜனத்துக்காகவே தேடுகிறவர்கள், இம்மைக்காகவே நம்பிக்கையா இருக்கிறவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஓகே, அவர்களை விட்டுருவோம். இப்ப பிசாசுனுடைய குறிக்கோள் அப்படின்னா, அந்த வால் எதன் மேல குறியா இருக்கு அப்படின்னா, மண்ணின் மேல எல்லாம் குறியா இல்ல. இந்த மண்ணுக்காக போராடிக்கிட்டு, இந்த ஆஸ்திக்காகவும் மணிக்காகவும் சொத்துக்காகவும் வேலைக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் போராடிட்டு இருக்கிறவள்லாம், அதெல்லாம் அவனெல்லாம் அவன் ஆல்ரெடி அவன் ஏற்கனவே பாக்கெட்ல இருக்கான். அப்ப அவனுடைய போராட்டம் என்ன அப்படின்னா, அதனுடைய வால் அந்த நட்சத்திரத்தை தள்ளணும், இழுத்து தள்ளணும். ஒரு ஆவிக்குரியவனா இருந்தால் அந்த வால் வர்றதே நமக்கு தெரியணும். பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தால் நாம் நிறைந்திருப்போம், ஆனால் அது வால், அதனுடைய ஸ்பரிசமே தெரியும். பிசாசு நம்மளை தொட முடியாது. அது வால் வருதுன்னாவே ஏதோ என்ன வளைக்க பாக்குது. இந்த மண்ணுக்காக இந்த என்ன வளைக்க பாக்குது. என்ன? நோ, நான் மோசம் போக மாட்டேன், நான் உன்னதத்தை விட்டு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். நோ, அட் எனி காஸ்ட் என் உன்னதத்தை விட்டு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். ஆனா அவன் என்ன செய்யறான்? கம் டவுன், கம் டவுன், கம் டவுன், கம் டவுன், கீழே இறங்கி வா. வால் அப்படி வசமாய் நயங்காட்டி அந்த வால் அப்படி வளைச்சி பூமியில விழத்தள்ளி இருக்கு. எதுக்குடா பூமியை விழத்தள்ளிட்டு? எதுக்கு பூமியில இருந்து விழ தள்ளிட்டு அப்படின்னா, சங்கீதம் 72வது சங்கீதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வால் தள்ளி என்ன செய்தான்? சங்கீதம் 72வது சங்கீதம் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளை குறித்து நாம் தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அது தாவீதுனுடைய சங்கீதம், தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பற்றின சங்கீதம், இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான சங்கீதம். சங்கீதம் 72வது சங்கீதம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஈசாயின் புத்திரனாகிய
தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஓகே, அப்ப இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்றால், தன்னுடைய யாரை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் என்றால், தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமோனுடைய ராஜாங்கத்தை குறித்து, சாலமோனுடைய கிங்ஷிப், அவனுடைய கிங்டத்தை குறித்து, அவன் எப்படி அரசாள்வான் அப்படிங்கறதான காரியத்தை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய், இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம் அது. அப்ப அவனுடைய நாட்களை குறித்து சொல்லும் பொழுது, சாலமுடைய நாட்களை விட்டுருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான சங்கீதத்தை தாவீது என்ன எழுதுகிறார் என்றால், வாசிக்கிறோம் பாருங்க அவருடைய காரியத்தை. 2ஆம் வசனம் வாசிப்போம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஓகே, 3ஆம் வசனம். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். ஓகே, 7ஆம் வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஓகே, 9ஆம் வசனம். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். See, there are two people. ஒன்று வணங்குவார்கள், worshippers and lickers. ஒன்று பூமியினுடைய மண்ணை நக்குகிறவர்கள் ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா வணங்குவார்கள். See, மறுபடியும் வாசிப்போம், 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அதாவது 2 பேர் தான். இந்த மண்ணை நக்குகிறவர்கள், போர்னோவை, ஆபாசத்தை, போர்னோவை நக்குகிறவர்கள். எஸ், ஈவன் இன் அவர் மிடஸ்ட். ஷேம் டு தர் கிறிஸ்டியானிட்டி, ஷேம் டு தர் கிறிஸ்டியானிட்டி. ரகசியமாய் ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஃபில்ம் ஒன்று வெளியில வந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கல் மூவி. இங்க இந்த சிஎஃப்சி சர்ச்சில் எவ்வளவு பேர் அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்தாங்கன்னு தெரியல. ஷேம். என்ன மூவி அப்படின்னு கேட்டா சரித்திர மூவி. சரித்திரம், ஹிஸ்டாரிக்கல். 1 ராஜாக்கள். Do you know the book of 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles? 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும் 2 நாளாகமும். அந்த புக் தெரியுமா? எத்தனை வாலிபர்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சிருக்கீங்க? அதுல எத்தனை ராஜாக்கள் தேவனை தொழுது கொண்ட ராஜாக்கள் எத்தனை பேர்? எத்தனை யூதேயாவினுடைய ராஜாக்கள் தேவனை உத்தமமாய் தொழுது கொண்டவர்கள்? Do you know that? உட்கார்ந்து இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? குடும்பமா உட்கார்ந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஷேம். அதுக்கெல்லாம் டயர் இருக்கு பாருங்க. நக்குகிறவர்கள், மூவியை நக்குகிறவர்கள், போர்னோவை நக்குகிறவர்கள், மணியை நக்குகிறவர்கள், ஆபாசத்தை நக்குகிறவர்கள், இவர்கள் எல்லாம் யார் என்றால் சத்துருக்கள். பிசாசு எதை விரும்புறான? கம் டவுன். எதுக்கு தள்ளணும்? அந்த வால் என்ன செய்யுது அப்படின்னா, வால் என்ன செய்யுது? வால் வசமாய் நயங்காட்டி பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி, எதுக்கு தள்ளணும் அப்படின்னா நக்கு. ஒன்பதாம் வசனத்தில் வாசி. there are 2 groups. சர்ச்சில் 2 குரூப் தான் இருக்கணும். ஒன்று வணங்குகிறவர்கள், worshippers, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள். குனிந்து அவருக்கு முன்பாக குனிந்து பணிந்து அவரை வணங்குகிறவர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவருடைய சத்துருக்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா மண்ணை நக்குவார்கள், இந்த பூமியின் மண்ணை நக்குவார்கள். worshippers and lickers. வணங்குபவர்களும் நக்குபவர்களும். மண்ணை, இந்த மண்ணின் விளைச்சலாகிய பொன்னை, இந்த மண்ணின் விளைச்சலாகிய வஸ்திரத்தை, இந்த மண்ணின் விளைச்சலாகிய பொன்னை, ஆஸ்தியை, வீட்டை, உடைமைகளை நக்குகிறவர்கள். ஆண்டவரே, நான் ஆகாயத்துல மகிமையாய் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம், நம் அநேகம் ஆயிரங்களை நான் நீதிக்குட்படுத்துற பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருக்க வேண்டிய நான் எந்த சூழ்நிலையிலும் அந்த வால் என்ன வசப்படுத்துறப்ப நோ, எனக்கு அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இழந்தாலும் சரி, இழந்தாலும் கிடையாது, நான் இறங்கி வரமாட்டேன். நான் ஆகாயத்தில் செலவு பண்ண விரும்பல. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சும்மா 2 உதாரணங்களை சொல்றேன். we are all going through trials. நான் ஒரு சகோதரனை அறிவேன், நல்ல அருமையான ஒரு சாட்சி உள்ள ஒரு சகோதரன். ஒரு கட்டடத்தை, தன்னுடைய
ஒரு கிறிஸ்தவ நண்பர்னு சொல்லிட்டு ஒரு கட்டடத்தை கான்ட்ராக்ட் கொடுத்தார். ஒரு அவிசுவாசி இடத்துல கட்டடத்தை கான்ட்ராக்ட் கொடுத்துறாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் சொல்லிட்டு கட்டடத்தை கான்ட்ராக்ட் கொடுத்தார். கடைசியில பார்த்தா எல்லாரையும் போலதான் அவரும். பாவம், அவருக்கு முன்பின் அனுபவம் இல்லை. பட்ஜெட் போட்டா பட்ஜெட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீடு இப்ப எல்லாம் முடிச்சாச்சு, ஸ்ட்ரக்சர்லாம் முடிச்சாச்சு. இப்ப பிளாஸ்டிக் பூச்சி பூசணும். இப்ப நீங்க கொடுத்த பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு பணம் கொடுங்கிறாரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, லேக்ஸ்க்கு மேல, லேக்ஸ்க்கு மேல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இத்தனை சதுரத்துக்கு தானே நான் பேசினேன், இவ்வளவுதானே பணம், இவ்வளவுதானே ஆணுச்சு, இவ்வளவு காரியங்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு சொல்றீங்களே அப்படி கேட்டா, அப்புறம் இதை நீட்டினீங்களா, இதை இப்படி நீட்டினீங்களா, அதை இப்படி நீட்டினீங்களா, இப்படி பண்ணுச்சா, முன்னால் இழுத்தீங்களா பின்னால் இழுத்தீங்களா, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் இதெல்லாம் சதுரம் தான், அதுதான் சதுரம், அது சதுரம், இது சதுரம், அதுன்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே போட்டா பட்ஜெட். இப்ப என்ன செய்யலாம்? லாஸ். இப்ப ஏமாற்றம், நஷ்டம், புரியாத தனம், முன்ன பின்ன அனுபவம் இல்லாத தனம், சரியா கரெக்டா காரியங்கள் எல்லாம். நம்ம நிறைய வீடு கட்டியிருந்தா நமக்கு அனுபவம் இருக்கும், முன்ன பின் தெரியாதபடிக்கு ஆதாயம் தேடுகிறவர்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, படம் உள்ளிருந்து வருது, உள்ள இருந்து வெக்ஸ் ஆகுது, பணத்தை இழக்கிறதுக்கு, பணத்தை இழக்க முடியல, நஷ்டம். அந்த சோரன் கூப்பிட்டார், பிரதர் அப்படின்னார். கஷ்டம்தான், புரியுது, ஏதோ பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசி பார்த்தா புறஜாதியான உள்ளார வர்றாங்க. ஹீத்தன் பீப்புள்லாம் உள்ளார வந்து பஞ்சாயத்து வந்தா பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, பீஸ்ஃபுல்லா அதை செட்டில் பண்ணிடும். ஓகே சகோதரா, அந்த பணத்தை நீங்க கொடுக்கறத எப்படி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, வயிறு எரிஞ்சு நாசமா போ அப்படி கொடுத்துட வேண்டாம். ஓ என் வயிறு எரியுது, போ தின்னுட்டு போ. That's not Christian way. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இப்ப இந்த சூழல்ல மாம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்குள்ளதான இந்த கட்டட கான்ட்ராக்டர்ஸுடைய சங்கத்துல போய் சொல்லணும், ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கணும், இந்த மேனை உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லணும், வேற ஒரு உள்ளார வரவழைக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு காரியங்கள் செய்யறதுக்கு பேசாம நான் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளட்டும், நான் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளட்டும், நான் இதுல இருந்து இறங்கி வந்துடக்கூடாது. சொல்லுங்க, வால் என்னன்னு தெரியுதா? அப்ப வால் என்ன பண்ணுது? அப்ப எதுக்காக? இந்த பேப்பர் பணத்திற்காக, இந்த பேப்பருக்காக. இப்ப பேப்பர் சொல்லிட்டு இருந்த, பேப்பர்னு சொல்லக்கூடாது, எல்லாம் டிஜிட்டல், எல்லாம் நம்பர் தான். 31ஆம் தேதி பார்த்தா இவ்வளவு நம்பர் ஏறுது, திடீர்னு பார்த்தா ஒரு 15-20 நாள் கழிச்சு நம்பர் என்ன செய்யுது சொல்லுவோம், அப்போ குறையுது. எல்லாம் நம்பரை டிரான்ஸ்பர், நம்பர் போகுது, நம்பர் குறையுது, நம்பர் ஏறுது. ஆனா நம்ம ஜீவிக்கிறோம், போலவரும் எல்லாம் செஞ்சுக்கிறோம். அதுக்கு எல்லாம் பேப்பர் கூட இல்ல, இப்ப எல்லாம் டிஜிட்டல்ல போயிட்டு இருக்கலாம். ஒர்த்லெஸ். இந்த காரியத்திற்காக, இந்த அற்ப வஸ்துக்காக ஒரு மனுஷனை தேவனை ஒரு கால் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இறங்கி வரக்கூடாது. ஆண்டவரே நான் இறங்கி வர மாட்டேன், எனக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ண இந்த சூழ்நிலையில், ஓகே நான் இந்த மண்ணுக்காக நான் போராட மாட்டேன், எனக்கு நஷ்டத்தை உண்டு, என்னை ஏமாத்திட்டார். ஓகே, எனக்கு பணம் போனது மாத்திரம் இல்ல, இப்ப என்னுடைய ஆவியை நான் அதோடு சேர்த்து அனுப்பிச்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, பணம் போறது மாத்திரம் இல்ல, பணத்தோடு கூட நம்மளுடைய பீஸ் போகக்கூடாது. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு எதை சேர்த்து தொலைச்சிடுறாங்க அப்படின்னா, பணத்தையும் தொலைக்கிறாங்க, அதோடு கூட அவங்களுடைய சமாதானத்தையும் தொலைச்சிடறாங்க. நோ, அட் எனி காஸ்ட் என் பணம் போனா போட்டும், அது பூமிக்குரியது வஸ்து, என்னுடைய சமாதானம் என்னை விட்டு போகக்கூடாது. நான் இளைப்பாறுதலா இருக்கணும், நான் கொந்தளிக்கிற என் இருதயம் கடலை போல இருக்கக்கூடாது. நான் துன்மார்க்கன் அல்ல, ஏன் என்னுடைய கொந்தளிக்கிற கடலை போல இருக்கக்கூடிய துன்மார்க்கன் கிடையாது. நான் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கீங்க, இது எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது, நான் இளைப்பாறுதலா இருக்கேன், எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த நஷ்டத்தில் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வானத்தில் உள்ள நட்சத்திரம், என்னை இந்த சூழ்நிலையில் சர்ப்பத்தினுடைய வால் என்னை இழுத்து பூமியில விழ பாக்குதே, இந்த பூமியின் மண்ணை நக்க எனக்கு
பிரயாசப்படுது, நோ, நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன். பிரியமானவர்களே, ஆனால் தேமாவை குறித்து நாம் என்ன வாசிப்போம் என்றால், பாருங்க, ஏமாந்துட்டான் பாருங்க. தேமாவை குறித்து எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6, அவனை குறித்து இந்த வசனத்தை இப்படி வாசிப்போமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்க விரும்புகிறேன். தேமா ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவன், பரம ஈவை ருசி பார்த்தவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்தவன், இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவன், கடைசியில் இப்பிரபஞ்சத்தின் மேல் என்ன செய்து ஆசை வைத்து தெசலோனிக்கேயாவுக்கு மறுதலித்து போனவன் தேமா. இப்படி அவனை குறித்து சொல்லப்படுறது போல நம்மளை குறித்து ஒருபோது சொல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போமாக, ஜாக்கிரதையா இருப்போம். ஒரு காலம் இறங்கிடக்கூடாது. ஒரு காலம் இந்த வஸ்து நிமித்தமாய், இந்த உலக பொருட்களின் நிமித்தமாய் ஒரு காலம் இறங்கிடக்கூடாது.